அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக அதுவன் யௌமம்மா வ அப்கித் பகீதக ஹவுனம்மா வ அஸா அய்யகூன லக ஹபீபன் யௌமம்மா. உங்களது நண்பரை அளவாக நட்பு வையுங்கள், ஒரு நாள் எதிரியாகலாம், ஒரு நாள் எதிரியாகலாம். உங்கள் எதிரியை அளவாக பகமை பாராட்டுங்கள், ஒரு நாள் நண்பராகலாம். எதிரியானவன் நட்பை நீங்க கொட்டினீங்கன்னா தகவல்கள் எல்லாம் அவன்கிட்ட ரெடி ஆகிக்கும். நண்பனானவன் எதிர்ப்பை கொட்டி வச்சிருந்தீங்கன்னா என்னென்றாலும் இப்படி செஞ்சவன் தானே என்ற ஞாபகம் இருக்கும், அவனுக்கு என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். இந்த ரெண்டு என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட நடக்கக்கூடாது. அளவான நட்பு, அளவான பகைமை, இது இருக்க பழகணும். அப்படி நமக்கு தெரியலை, எந்த அளவுக்கு தெரியலை, நம்மளே பகைச்சவனை நரகவாதி நினைக்கிற அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறான். நம்மளோட உலக விஷயத்தில் முரம்பற்றிருப்பான், அவனெல்லாம் சொர்க்கம் போவானான்ற லெவலில் தான் என்ன செய்வாங்க நிறைய பேர் இருப்பான். நம்மளே விரும்பினோம் நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் தான் அப்படின்ற லெவலில் என்ன நிறைய பேருடைய சிந்தனையை பார்க்குறோம். அப்போ நேசம் அளவாக இருக்கணும், பகைமையும் என்ன செய்யணும், அளவாக இருக்கணும். உங்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் கிடைக்கிறது பெரிய விஷயம். நம்ம நேசிக்கக்கூடியவங்க தான் அதிகம். நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறதுக்கே அது வந்து கிஃப்ட் அல்லாவுடைய. தாய் தந்தை நம்மளை நேசிக்கக்கூடிய வட்டத்தில் இருப்பாங்க. மனைவி அதுக்கு அடுத்த கட்டத்தில் வருவாங்க, பிள்ளைகள் அதுக்கு அடுத்த, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டங்கள் இருக்குது. நம்மளை நம்ம நேசிக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கும். நம்ம நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அளவான நேசம் வையுங்கள், ஒரு நாள் எதிரியாகலாம். அளவான பகைமை வையுங்கள், அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யலாம், உங்களது நண்பராகலாம். ஒரு அரபில் ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்கு, அதுவுக மின் சிஹாபிக்க முஸ்தஃபாதும். உனது எதிரிகள் உன் நண்பர்களிலிருந்தே உருவாக்கப்படுகிறார்கள். உனது எதிரிகள் உன் நண்பர்களிலிருந்தே உருவாக்கப்படுகிறார்கள். ஃபலா தஸ்தக்திரன்ன மினஸ் சிஹாப், நட்புகளை அதிகப்படுத்தி கொள்ளாது, நண்பர்களை அதிகப்படுத்தி கொள்ளாது. உனது எதிரிகள் உருவாக்கப்படுறது எங்கிருந்து, நண்பர்கள் வட்டத்தில் இருந்தான். அப்போ நீ என்ன செய்யணும், நண்பர் வட்டத்தை குறைச்சிக்க, அப்போ எதிரி வட்டமும் என்ன செய்யும், குறையும். சொல்லிட்டு நிறைய நோய்கள் உனக்கு சுவைக்க தரக்கூடிய உணவிலிருந்து தான் என்ன செய்யும், வரும். நீ எதை டேஸ்ட்டாக சாப்பிட்றியோ அந்த உணவுலேருந்து உனக்கு நிறைய என்ன செய்யுது, நோய் வருது. நீ எவ்வளோ டேஸ்ட்டாக நட்புகளை அனுபவிக்கிற அங்கிருந்தால் உனக்கு எதிரிகளும் என்ன செய்கிறாங்க, உருவாகிறாங்க. எனவே அதை குறைச்சிக்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை, எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவன் லிமிட் பண்ண சொல்லி, ஃபேஸ்புக்காரன் லிமிட் பண்ணலைன்னா 50 நேரம் போய்க்கும். அவன் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், அவ்வளோ. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டாக, இதெல்லாம் பேர் வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டா. அப்போ ஒரு கிராம சேவகர்கிட்ட ஈக்கிற மாதிரியான பதிவுகள் அது கணக்கிட்டா. இப்படி சிலருடைய மனநிலையில் அதாவது இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நட்புடைய வட்டத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள், எதிரிகள் வட்டம் என்ன செய்யும், உங்களுக்கு குறையும். நட்புடைய வட்டம் எப்போ எதிரி ஆகுதுன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட ஒரு நெருக்கத்தை எதிர்பார்ப்பாங்க, அது கிடைக்காத நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எதிரி லிஸ்ட்டுக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அளவாக நிர்வகிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. அப்படி இடத்த நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல அதாவது நம்ம நட்பை பகைமையை அளவான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும்னு இந்த செய்தி சொல்கிறத பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்க, அந்த மாதிரி நட்பு ஒரு நாள் பகைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நட்பாக மாறும், நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பகைமையாக மாறும் இடத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதில் நம்ம கவனம் எடுக்கணும்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சய்யா, நன்மையும் கெடுதியும், நல்ல நிலையும் கெட்ட நிலையும் உண்டாகாது, நலவும் கெடுதியும் ஒன்றாக மாறாது. இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், எப்பொழுதுமே உங்களது டிஃபென்ஸ், நீங்கள் உங்களை தடுத்து கொள்ளுதல் நல்லதை கொண்டு இருக்க வேண்டும். நல்லதை கொண்டு உங்களை என்ன செய்யுங்க, நீங்க தடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கும் இன்னொரு அதாவது யாருக்கும் இடையில எதிர்ப்பு இருக்கிறதோ, பகைமை இருக்கிறதோ, அவன் நெருக்கமான நண்பனாக மாறுவதை நீங்கள் காணுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன செஞ்சா, நீங்க நல்லதின் மூலமே டிஃபென்ஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் உங்கள் பகைவருக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு உருவாகுவதை நீங்கள் காணுவீர்கள். இந்த உறவு உருவாகுதல், எதிரியாக இருந்தவன் நண்பனா மாறுவான், எதிரியாக இருந்தவன் நண்பனாக மாறுவான் அப்படின்ட்டு. சைத்தானுக்கு நண்பனாக மாறுற கட்டமும் இருக்கு. நம்ம கெடுதி செஞ்சு 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 சைத்தானுக்கு நண்பனாக மாறுறோம். ஒரு அரபில் அதே ஒரு பழமொழி என்று கவிதை வண்டி அப்படின்னு சொன்னால், அதான் வக்குன் திம்ரா அம்மின் ஜுனூதி இப்லீஸ், நான் இப்லீஸோட படையில் ஒத்தனாக இருந்தேன். காலம் செல்ல செல்ல இப்லீஸ் எனது படையில் ஒத்தனா மாறிட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன, இவர் இப்லீஸ் ஆயிட்டார். அவ்வளவுக்கு இவர் டெவலப் ஆகிட்டார். சரியா, ஏற்கனவே இப்லீஸ் படையில் நான் இருந்தேன். காலம் செல்ல செல்ல இப்லீஸ் நம்ம படையில் என்ன செஞ்சிட்டா, சேர்ந்துட்டா. பதவியை இவருக்கு தான் என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவன் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதில் முடிக்கக்குள்ள இப்லீஸ் இறந்து போனால் தனது சேவையை நான் மிகச்சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தான் இறந்து போவான். அதில் செய்தி அது முடியுது. அப்போ எனவே நமது அதாவது பகைமை என்பது
நட்பாக மாறும். நட்பு என்பது பகைமையாக மாறும். நம்ம யாரோட தொடர்பு வைக்கிறோமோ அதை வச்சு இதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா ஒரு நாள் மாறும் என்று தெரிந்து கொண்டோம்னா அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துறான். பகைமையை நீக்கிறது அல்லாஹ். அல்லாஹு தாலா பகைமையை நீக்கிறான். நட்பை யார் ஏற்படுத்துறான்? அல்லாஹ் தான் ஏற்படுத்துறான். அது நம்ம தெரிஞ்சோம்டா நம்ம நினைக்கிறோம் நம்ம மீறி அவனை நட்பு கொள்ள மாட்டோம், அல்லாஹ் ஏற்படுத்துவான். எத்தனையோ பேர் இவனை பார்க்கவே கூடாத ஃபேமிலியில் என்ன செஞ்சுக்கிறாங்க, திருமணமே எடுத்துக்கிறான். கடைசியில் பேசிக்கொள்கிறாங்க உட்காந்து, என்ன நான் பேசுவேன்னே நினைக்கல, இன்றைக்கு சம்மந்தி ஆகிட்டோம் அப்படின்னு பேசுகிறேன். எப்படி? அப்போ நீ அது அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற மனுஷன் தானே, உள்ளத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆகிட்ட அதனால் என்ன செய்கிற, வெட்ட முடியாத கையை முத்தமிட்டு கண்டிக்கிறான்னு என்ன அவன் நினைக்கத்தான் செய்வான். இப்போ இந்த நிலைமை வராமல் இருக்கணும்டா அவர் பகைச்சாலும் அழகாக பகைத்தார், நட்பு கொண்டாலும் அளவாக நட்பு கொண்டார் என்றது இருந்த கண்ணியம் அப்படியே என்ன செய்யும், ஈரிக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரா மும்தஹினா 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அஸல்லாஹு அய்யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா வல்லாஹு கதீர் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அஸல்லாஹு அய்யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. அல்லாஹு தஆலா உங்களுக்கும் நீங்கள் பகைத்தவர்களுக்கும் இடையில் நேசத்தை ஏற்படுத்தலாம். அல்லாஹு தாலா உங்களுக்கும் நீங்கள் பகைத்தவர்களுக்கும் இடையில் நேசத்தை ஏற்படுத்தலாம். அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், அல்லாஹு தாலா சக்தி உள்ளவன், அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளவன்றான். இப்போ அல்லாஹு தாலா ஏன் ஆற்றல் உள்ளவன் சொல்றான்? மனிதனுக்கு அந்த எண்ணம், இவனை நான் வாழ்நாள் ஃபுல்லாக நட்பு கொள்ள மாட்டேன்னு எண்ணம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான் நான் சக்தி உள்ளவன், நான் சக்தி உள்ளவன். இதை தலைகீழாக ஒரு நாள் என்ன செய்யலாம், நம்ம மாற்றி விடுவேன் அப்படி நினைக்கலாம். அப்போ மாற்றிவிட எல்லாம் வாக்காக சொல்கிறான். எனவே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா, நமக்கு எந்த எதிரிகளும் நிரந்தரமானவர்கள் அல்ல, எந்த நண்பர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நாளை என்ன செய்யலாம், இது ஒரு தலைகீழான நிலைக்கு வரலாம். அப்படி என்றதை என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறேன். எனவே இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் வரக்கூடிய பகைமை வெளிப்பாடை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். பகைமை வெளிப்பாடை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும்.